So guys, back with another video. So last 2 videos வந்து என்ன போட்டிருந்தோன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ், அதாவது தக்கல் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் பற்றி என்ன, அதோட ஒர்க்கிங் எப்படி, அது எது ஈஸியாக புக் பண்ணலாம், எது போட்டால் நல்லதுன்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கான்டென்ட். இது எதை பற்றினா, ஸோ ஃபர்ஸ்ட் இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, மேபி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் எம்ப்ளாயீஸ் ஆர் யாருக்காலும் யூஸ் ஆகும். ரேண்டமாக ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, லேப் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஹவு டு காப்பி டிசேபிள்டு வெப்சைட். எப்படி காப்பி பண்ணுறது, ஒரு வெப்சைட்டில் காப்பி பண்ண முடியாமல் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ எனக்கு இதே பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளால் காப்பி பண்ண முடியல, நானும் டபுள் டேப் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், காப்பி ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபோன் எடுத்து லென்ஸ் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி க்ரோமில் சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ டைம் வேஸ்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, நமக்குன்னே கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷன் க்ரோமில் அலோ காப்பி ப்ளஸ். ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக க்ரோமில் போய்ட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அலோ காப்பி ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை உங்கள் க்ரோம் வெப்சைட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரிமூவ் காட்டுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஆட் பண்ணிட்டு வந்து நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா அதை எனேபிள் பண்ணணும். ஸோ எந்த எக்ஸ்டென்ஷனுமே அப்படி தான் நம்ம எனேபிள் பண்ணிடணும். எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் அலோ காப்பி ப்ளஸ்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி எனேபிள் பண்ணணும். இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டாது ப்ரைவேசி இஷ்யூனால. ஸோ அந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு ஐக்கான் வரும், காப்பி, இந்த மாதிரி அலோ காப்பி ப்ளஸ் அப்படி ஐக்கன் காட்டுமா, அது எல்லோ கலரில் இருக்கும். அப்படின்னா காப்பி ஆஃபில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி காப்பி ஆன் க்ரீனாக மாறிடும். க்ரீனாக மாறிடுச்சுன்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ பாருங்கள், கீழே ஒருத்தனை துடிக்கும். இப்போ இது எல்லோ கலரில், அவ்வளோதான். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் நினச்சேன்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஆகுதா, முடிஞ்சு. இதே டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நிறையா வெப்சைட் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் காப்பி பண்ண முடியாமல் டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. மேபி அவங்க வெப்சைட் ஏதோ செக்யூர்டாக வச்சுக்கணும், டெக்ஸ்ட்லாம் எடுத்துடக்கூடாது, கான்டென்ட் உள்ள போயிடக்கூடாது. அப்புறம் எதுக்கு நீ விட்றாத, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும்னு விட்ற, அப்புறம் ஏன் காப்பி பண்ண முடியாமல் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் அவன்கிட்ட கேட்டு வேஸ்ட்டு. நம்ம தான் ஆல்டர்னேட் வேஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிடணும். ஸோ அதுதான் ஒரு வே. அலோ காப்பி ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இதுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் க்ரோமில் இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, கேப்ஷன்ஸில் போட்டு சில ஒருத்தர் கேப்ஷன்ஸ் காப்பி பண்ண முடியாது, கமெண்ட் செக்ஷனில் போகிற லிங்க்ஸ் காப்பி பண்ண முடியாது. அதை போட்டிருப்பானுங்க, இது வேணுமா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க அப்படின்னுவானுங்க. எஸ்ன்னு போட்டால் ஒரு லிங்க் கொடுப்பானுங்க. ஆனால் அந்த லிங்க் நம்ம காப்பி பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், லிங்கை டைப் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது லிங்க் காப்பி பண்ண முடியாது. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க, இன்ஸ்டாகிராமில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் காப்பி பண்ண முடியாது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் லிங்க்டின்ல போடுற சில டெக்ஸ்ட்டுமே காப்பி பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ், யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் இட் கைஸ். இருக்குது, நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. அலோ காப்பி ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டை மஜா பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.